ஓம் நமோ நாராயணாய. தாயார் திருவடிகளே சரணம். கிருஷ்ணா சரணம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். இந்த பாசுரத்துல ஆண்டாள் மற்றும் ஆயர்குலச் சிறுமிகள் எல்லோரும் வீட்டிற்குள்ளே வந்து விட்டார்கள். வீட்டிற்குள்ளே வந்தவுடனே நுழைவு வாசலில் ஒரு கட்டிலில் கூர்வேல் கொடுந்தொழிலனான நந்தகோபர் படுத்துக்கிட்டு இருக்காரு. ஈட்டியை வைத்து கொண்டு உறங்கிக் கொண்டிருக்கிறார். பிறகு அடுத்த கட்டிலில் பார்த்தீங்கன்னா யசோதை தாயார் படுத்திருக்காங்க. அதற்கு அடுத்த கட்டிலில் குழந்தை கிருஷ்ணர் படுத்திருக்காரு. அதற்கு அடுத்த கட்டிலில் பலராமர் படுத்திருக்காரு. இப்பொழுது ஆண்டாள் மற்றும் ஆயர்குல சிறுமிகள் அனைவரும் அழகாக துயில் எழுப்ப போறாங்க. அதனை காணலாம் வாங்க. அம்பரமே தண்ணீரே சோரே அருஞ்செய்யும் எம்பெருமா நந்தகோபாலா எழுந்திராய், கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே, எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய், அம்பரம் ஊடறுத்து தேங்கி உலகளந்து உம்பனார் கோமகனே, உறங்காது எழுந்திராய், செம்பொற் கழலடி செல்வா பலதேவா, உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய். முதல்ல நந்தகோபரை எழுப்புறாங்க. அம்பரமே அதாவது ஆடைகள், தண்ணீரே தண்ணீர் மற்றும் சோறு உணவு, இது எல்லாத்தையுமே தானமாக கொடுக்கக்கூடிய வள்ளலான நந்தகோபரே, இந்த தானத்தை செய்வதற்காகவே பிறவி எடுத்தது போல் வந்திருக்கும் நந்தகோபரே, அறஞ்செய்யும் அதாவது மக்களுக்கு அறம் செய்யும் மற்றும் எந்த செயல் செய்தாலும் அது இறைவனுக்காகவே நான் செய்கிறேன் என்ற தூய எண்ணம் உடையவரே, எம்பெருமான் தலைவனாகி நீங்கள் நந்தகோபாலா நீங்கள் எழுந்திராய் அப்படின்னு நந்தகோபாலரை எழுப்புறாங்க. பிறகு கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே, எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய். பிறகு யசோதை தாயார் அதாவது ஜீவாத்மாவாக இருக்கக்கூடிய நமக்கும் பெருமாளுக்கும் தாயார் எப்படி இடையில் இருந்து நம் இருவரையும் சேர்த்து வைக்கிறாங்களோ, அதே போல நந்தகோபருக்கும் கிருஷ்ணருக்கும் இடையில் தாயாரான யசோதை இருந்து இருவருக்கும் பாலமாக இருக்காங்க. இங்கே யசோதை தாயாருடைய புகழை பாடுறாங்க ஆண்டாள் மற்றும் ஆயர்குல சிறுமிகள். கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே, கொம்பு போன்ற சிறுத்த இடையுடைய ஆயர்குல பெண்களுக்கு தலைவியே, குல விளக்கே, எம்பெருமாட்டி எங்கள் தலைவியே யசோதாய், நாங்கள் வந்திருப்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு தாழ்மையோட சொல்றாங்க ஆண்டாள். பிறகு அம்பரம் ஊடறுத்து தேங்கி உலகளந்த உம்பர்கோ மகனே, உறங்காது எழுந்திராய் என்று அழகிய கண்ணனை எழுப்புறாங்க ஆண்டாள். வானம் கிழித்து உலகளந்தவனே, திருவிக்கிரமனாக இருந்து இந்த உலகத்தையே அளந்தவனே, தேவர்களுக்கெல்லாம் தேவனாக இருப்பவனே, உம்பர்கோமானே தேவருக்கு தேவனாக இருப்பவனே, உறங்காது நீ எழுந்திராய் அப்படின்னு கண்ணனை எழுப்புறாங்க. ஆனால் கண்ணன் எழுந்து கொள்ளவில்லை. சரி, அப்பொழுது பக்கத்தில் இருப்பவர் பலராமர். பலராமரை நாம் எழுப்பலாம். படுக்கையான பலராமரை நாம் எழுப்பிவிட்டால் பிறகு பெருமாள் எழுந்துதான ஆக வேண்டும். அதனால் செம்பொன்னான சிலம்பு, செம்பொற் கழலடி செல்வா பலதேவா, அதாவது தங்கத்தினால் ஆன சிலம்பை அணிந்தவரே பலராமரே. எப்பொழுதுமே தங்கத்தை இடுப்புக்கு கீழே போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் மிக சிறந்த அடியவராக இருக்கக்கூடிய அந்த ஆதிசேஷனே பலராமராக வந்திருக்கிறார். எப்பொழுதும் கண்ணனுக்கு எந்த ஒரு தீங்கும் நேராமல் காத்து நிற்கக்கூடிய பலதேவரே, அவர் கண்டிப்பாக தங்க தண்டை அணிவதில் எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை. அப்படி இருக்கக்கூடிய பலதேவரே, நீங்களும் உங்கள் தம்பியும் உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய், உறங்காதீர்கள் எழுந்திருங்கள் என்று ஆண்டாள் அழகாக எழுப்புறாங்க. இதுவே 17வது பாசுரத்தின் பொருளாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் குடும்பத்தினர் உறவினர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்பொழுது பெருமாள் மற்றும் ஆண்டாள் தாயாரின் அருள் பெறுவார்கள். மற்றும் கண்டிப்பாக இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லா வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் வரும். இதற்கப்புறம் கிருஷ்ணர் அடுத்த பாசுரத்தில் எழுந்தாரா? அதனை நாம் நாளை பார்க்கலாம். ஓம் நமோ நாராயணாய.